வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்றது கூட இவ்வளவு சொணக்கமா தெரியல. ரொம்ப நாள் ஆயிருக்குமோ, இருந்தாலும் இருக்கும். விரதத்தோட போனாலும் போவார். ஏங்க, நான் யார் தெரியுமா? யாருமா நீ? சந்திர மகராஜன் மகன் ஏலகண்டி. சரி. உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். சிவா. அது யாரு? சிவா சிவா அதெல்லாம் யாரு? நான் ஒரு தவியோகி. நானும் ஒரு தவியோகி. தமத்தராடி சென்று கொண்டிருக்கிறேன். நீங்க எதுக்காக தவம் இருக்கீங்க? உனக்கு நீலவன பணிக்கு வர சென்று சரி ஈசனை கண்டு முப்பகம் வாசி பதரை பெறுவதற்காக சரி என்னுடைய எதிராளியை ஜெயிக்க வேண்டுவதற்காக சென்று கொண்டிருக்கிறேன். அப்படியா? விட்டு சென்று வருகிறேன். நான் எதுக்காக தவம் இருக்கேன் தெரியுமா? ஏமா? உங்களுக்காக. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் இல்ல, 12 வருஷமா நீங்க எப்ப வருவீங்கன்னு வழி மீது விழுவித்து காத்திருக்கிறேன். அதனால நீங்க எப்படி தவம் இருந்து அந்த தெய்வத்தை பார்க்க போறீங்களோ அதே மாதிரி நானும் தவம் இருந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க என்ன கல்யாணத்தை பண்ணிக்கணும். அப்பா அம்மாவா? என்ன பார்த்தா உங்களுக்கு அம்மா மாதிரி தெரியுதா? பெண்களை கண்டால் தாயாகும் தங்கையும் மனதில் எண்ணி மனமாக சென்று கொண்டிருக்கிறேன். விட்டுவிடு சென்று வருகிறேன். அடே அப்பா, பாத்தீங்களா? விட்டுவிடு சென்று வருகிறேன் என்று சொல்றத பாக்குறப்போ அவர் அப்படி நடந்து போறப்போ எப்படி இருக்கா தெரியுமா? சொல்லட்டுமா? அம்மம்மா ஏதேதோ சொன்னாலம்மா
பாக்குறீங்களா? என்ன திரும்பியும் பார்க்க மாட்டோம், பொம்பளை பிள்ளைய பார்க்க மாட்டாரோ? மனசே வர மாட்டேங்குது. பார்த்தால் எங்க அம்மா குழந்தை விட்டது சாடாங்க விட்டு செட்டு மடிக்கிட்டா பொம்பளை பிள்ளைய பார்த்தா போகுது பெண்ணை பார்த்தாலே தவறு அழிஞ்சு போயிருமா? நீங்க நினைக்கிற பெண்ணு நான் இல்லைங்க. சரி சாதாரண பெண்ணெல்லாம் உங்க பக்கத்துக்கு வர முடியாது. என்ன தவிர எவனுங்க வர முடியாது. உங்களுக்காக 12 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தவனா வர முடியுமா? எவ்வளவு வருஷமா 2 வருஷமா எவ்வளவு நாளைக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன்? 12 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, ஏழை கண்டி சாதாரண பெண்ணு நீங்க நினைச்சுக்கிட்டு உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்க. உங்களை விட தவத்துல சிறந்தவனா என்ன மீறி போக முடியாது. பாத்துக்கோங்க. சின்ன பொண்ணு நானும் தனியே நிக்கிறேனே, தன்னந்தனியாக தவிச்சு நிக்கிறேனே, குப்பராஜ மாமாவும் கூட வரட்டுமா, கூட வந்து நானும் சோடி சேர்த்துமா. சின்ன பொண்ணு நானும் தனியே நிக்கிறேனே, தன்னந்தனியாக தவிச்சு நிக்கிறேனே, குப்பராஜ மாமாவும் கூட வரட்டுமா, கூட வந்து நானும் சோடி சேர்த்துமா. வெற்றிசாமி நான் அந்த பெண்களை கண்டால் தாயாகவும் தங்கையாகவும் மனதில் என்ன பண்ண சென்று கொண்டிருக்கிறேன். உன்னோட சேர்ந்துட்டாரா? அடேங்கப்பா, நீ பொம்பளை பிள்ளைய பார்க்காத நல்ல மனுஷன். அர்ஜுன மகாராஜாவா நீயே? சாயலத்தை கட்டிக்கிட்டு பாவத்துக்கு நான் போறேனம்மா, தவத்தமடிக்கலமா காசுகளை சொல்லுவாரே. ஏழை எண்ணி பெண்ணே என்ன தடைக்கதம்ப கண்ணே, ஏழை எண்ணி பெண்ணே என்ன தடைக்கதம்ப கண்ணே. சாயலத்தை கட்டிக்கிட்டு
பார்த்தகன்னா அப்படின்னா குறிப்பாக பெண்களை பார்க்காமல் சென்று கொண்டிருக்கிறேன். அப்போ நீங்க பொம்பளை பிள்ளைய பார்க்க மாட்டீங்க. பார்க்க மாட்டேன். பெண் பாவம் பொல்லாது உங்களுக்கு தெரியுமா? பெண் பாவம் பொல்லாது உங்களுக்கு தெரியுமானே? என் குடும்பம் தெரியாது. என் குடும்ப சூழ்நிலை நினைச்சு போயிட்டு சாமி இதை விட்டு நான் போயிட்டு அட பாவி பயலே, அவரை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்ல. தலைவிதி. அட பாவி, வீணா போயிருவீங்கடா. நல்லா இரு, நல்லா இரு சாமி, நல்லா இரு சாமி. இங்க பாருங்க, உங்களுக்காக 12 வருஷமா காத்துக்கிட்டு இருக்க அந்த ஏழகண்ணி, சரியா? இப்படி வாங்க. கழட்டிக்கிறேன்னு சொன்னா மட்டும் போதும் இல்ல? என்னமோ மண்ணை பார்க்க மாட்டேன், பொண்ணை பார்க்க மாட்டேன். மண்ணை யார் கேட்டா? மண்ணை யார் கேட்டா? பொண்ணை யார் கேட்டா? பொருளை யார் கேட்டா? இதெல்லாம் எங்களுக்கு தேவையான்னு கேட்டேன். எங்கள்கிட்ட 1000 பொண்ணு இருக்கு, 1000 மண் இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு தேவையான்னு கேட்டேன். பாருங்க, சம்மதம் சொன்னா சந்தோஷமா கல்யாணம். ஒண்ணே ஒண்ணு, என்னன்னு ஒரு வார்த்தை, கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா சொன்னா போதும். போதும். இங்க பாரு, சம்பவ மகாதேவா மண்ணை பார்த்த கண்ணால பெண்ணை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. என்னன்னு யாரு உங்களால எதுக்கு கூப்பிடுறாரு? துணைக்கு கூப்பிடுறாங்க. இங்க பாருங்க, மண்ணை பார்த்த கண்ணால பெண்ணை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. உண்மைதான். உங்களுக்காக 12 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தவ ஏழகண்ணி. நீங்க இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன நிலைமைன்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏம்பா உன்ன நம்பி நெத்தியிலே பட்டு வச்ச, மத்தியில மச்சா பட்டு வச்ச, மத்தியிலே நெத்தியிலே புட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்க ராசா. நீ விட்டு போனா உதிர்ந்து போகும் வாசனை ரோசா. உன்ன நம்பி நெத்தியிலே பட்டு வச்ச, மத்தியில மச்சா பட்டு வச்ச, மத்தியிலே நெத்தியிலே புட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்க ராசா. விட்டு போனா உதிர்ந்து போகும் வாசனை என்ன நட நடக்குறாரு? ராஜ நட. அடேங்க அப்பா, உங்களை புள்ளைய பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு. அவர் நடக்கிறப்ப எப்படி நடக்கிறாரு தெரியுமா?
கிடையாது. உங்களுக்காக 7 சத்திய கோடு போடுவேன். அந்த கோட்டை தாண்டி உங்களால போகவே முடியாது. பாத்துக்கங்க. ஒரு வார்த்தை சொன்னா போதும். 7 கோடு எதுக்கு போடுறோம்? எதுக்கு நாங்க போடுறோம்? நான் கோடெல்லாம் தாண்டது இல்லம்மா. நீ கோடு போடுறதா போட்டுட்டு போ சாமி. நான் என்ன பண்றேன்? யோ தாண்டி போயிருவீங்களோ? நீ வயசுக்கு வந்தப்ப 7 கோடு தாண்டி இருப்ப. ஏய் அவருக்கு போட போறேப்பா. அவர் என்ன வந்தால இருந்து ஏதாவது பாத்துக்காரு என்னைய? பூமியத்தான் பாக்குறாரு. என்ன பார்க்க மாட்டாரு. அதனால ஏழுகண்ணி எப்படிப்பட்டவன் அவருக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால உங்களுக்கு 7 சத்திய கோடு போட்டிருக்கேன். இவர் பத்திரமா பாத்துங்க. அவர் எங்கேயாவது போனாரு தெரியாதா? கூட்டிட்டு போட்டுமா கொஞ்சம் பாத்துக்கங்க. சரியா? அவர்தான் போய் பல்லாக்கு அலங்கரிச்சு பல்லாக்குல வச்சு அவர் அலமலை கிளச்சு கொண்டு போவோம். சரியா? யானையில வருதுடா. பல்லாக்கு யானையில வருது. ஆனா மண்ணை பார்த்த கண்ணால பொண்ணை பார்க்க மாட்டேன்னு சொல்ற ஒரே அர்ஜுன மகராஜ் அவர் மட்டும்தான். இவர் ஒரு ஆளு தான். அடேங்க அப்ப திரும்பவே மாட்டாருப்பா. காலையில பாப்பேன். போயிட்டு வா. இருந்தாலும் கூட ஆபத்து வரக்கூடிய நேரங்களே தாயை காளிகை தேவை என்று அழைத்தால் தக்க நேரத்தில் வந்து காப்பாற்ற நிரூபித்தது. என் தாயை அவள் காளிகை அழைத்து இப்பொழுது 7 சத்தியங்கள் தாண்டி செல்ல வேண்டும். நான் அம்மா தாயி ஓடிவா ஆதிவா தாயே.